2024 பாஸ் அவுட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க மைண்ட் செட் ஆகட்டும், 2023-22 பாஸ் அவுட் மைண்ட் செட் வந்து லே ஆஃப் ஐடி டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இது உண்மையாவே ஐடி டவுன் ஆயிட்டு இருக்குங்களா இல்ல வந்து லைக் எப்படி இருக்கு இந்த சிச்சுவேஷன்? ஆனால் ஆக்சுவலாக சொல்ல பார்த்தோன்னா கேம்பஸ்லேயே கம்மியாக தான் சார் இருந்துச்சு, கம்பெனியில் கம்மியாக தான் வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்க, நம்ம நான் கோடிங் படிச்சிடலாம், ஈஸியாக படிச்சு ஈஸியாக வேலைக்கு போயிடலான்றாங்க. உண்மையாக கோடிங் கஷ்டமா, அதோட ஃபியூச்சர் கெரியர் எப்படி இருக்கு? அது எப்படின்னா சார் ஒரு பாக்ஸ் மாதிரி சார். தமிழ் மீடியம், இந்த மீடியம் பெரிய பிரச்சனை நிறைய பேருங்க. அதாவது இங்கிலீஷ்ல படிக்கணும், தமிழ்ல படிக்கணும்ட்டு. தமிழ் மீடியம் பசங்களுக்கு நீங்க என்ன கைடன்ஸ் கொடுக்க ஆசைப்படுறீங்க? அவங்களால ஐடிக்குள்ள வர முடியுமா, படிக்க முடியுமா, இன்டர்வியூ கிராக் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா கிராக் பண்ணலாம் சார். ஆனா வணக்கம் தம்பி தங்கைகளுக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேனல்ல வந்து லைக் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா வந்து அவங்க கூட ஒரு பாட்காஸ்ட் அந்த மாதிரி நம்ம பண்ணது கிடையாது. எனக்கு ரொம்ப நாள ஒரு ட்ரீம் இருக்குங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அவங்களுடைய நேச்சர், அவங்க என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணாங்க, மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு வந்து அவங்களே ரிவீல் பண்ணா நல்லா இருக்குன்றதுனால வந்து இந்த பாட்காஸ்ட் நான் ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க. என் கூட இருப்பவர் வந்து ஜஃப்ரின் ஃபர்ஹான். அவர் வந்து லைக் 2024 பாஸ் அவுட்டுங்க. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு பிளேஸ் ஆயிருக்காருங்க. நாம அவர்கிட்ட நிறைய பேசலாங்க, அவர்கிட்ட நிறைய ஐடியா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வணக்கம் ஜஃப்ரின். வணக்கம் சார். ஜஃப்ரின், என்னுடைய முதல் கேள்வி, எல்லாருக்குமே இருக்கிற முதல் கேள்வி ஏன்னா வந்து ஐடி என்னதான் ஆயிட்டு இருக்கு, ஓப்பனிங்ஸ் இருக்கா இல்லையா, வேலை கிடைக்குமா இல்லைங்களாங்க? ஏன்னா வந்து லே ஆஃப் நடந்துட்டு இருக்குன்றாங்க, வேலைக்கு எடுக்க மாட்டேன்றாங்க. அது என்னதான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அது ஆக்சுவலா அப்படி ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலா ஓப்பனிங்ஸ்லாம் நிறைய இருக்கு சார். ஸ்கில்டா இருந்தாங்கன்னா அவங்க எடுத்து ரெடியா இருக்காங்க சார். ஆக்சுவலா நம்ம ஸ்கில் கம்மியா இருந்தாச்சும் ஒரு ரீசன் சொல்லி தூக்கிடுறாங்க. அதான் ஒரு பிரச்சனை நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஐடி ஜாப் ஓப்பனிங்ஸ் நல்லா இருக்குங்களா? நல்லா தான் சார் இருக்கு, நல்லா இருக்கு சார். நல்ல ஓப்பனிங் இருக்கு சார். சரி, ஓகே. நீங்க வந்து நம்ம கம்பெனில ஃபுல் ஸ்டாக் ஜாவா படிச்சிருக்கீங்க. ஆமா சார். வெப் டிசைனிங் இல்ல ஒரு கோடிங் அப்படின்னா வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து கோடிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம், படிக்கவே முடியாது. நம்ம நான் கோடிங் படிச்சிடலாம், ஈஸியா படிச்சு ஈஸியா வேலைக்கு போயிடலான்றாங்க. உண்மையாக கோடிங் கஷ்டமா, அதோட ஃபியூச்சர் கெரியர் எப்படி இருக்குங்க? அது எப்படின்னா சார் ஒரு பாக்ஸ் மாதிரி சார். நம்ம அது வெளியே இருந்து பார்த்தோம்னா அது அப்படிதான் சார் இருக்கும். அதுக்குள்ள பாக்ஸ்குள்ள உள்ள என்ட்ரு ஆகி பார்த்தா ஈஸியாக தான் சார் தெரியும். அதே மாதிரி தான் கோடிங் ரொம்ப ஈஸி தான் சார். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிளான் பண்ணி படிக்கணும். ஆக்சுவலா அதுக்கு சார் மாதிரி ஒரு கைடன்ஸ் தான் சூப்பரா இருக்கும். சரி, ஓகேங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலா மூணாவது கேள்வி என்னன்னா வந்து ஜென்ரலாவே டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டே போகுதுன்றாங்க. நாம லேட்டஸ்டான டெக்னாலஜி வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஹவு டு ஃபீல் அபவுட் இட்? ரொம்ப நிறைய படிக்க வேண்டியது இருக்குமா? ஹவு டு ஃபீல் அபவுட் இட்? அது நம்ம இருக்கிற கரியர் பொறுத்து தான் சார். ஆக்சுவலா அது இப்போ நம்ம எந்த கரியர் எடுத்திருக்கோமோ அதில் என்ன டொமைன் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட்டாக போய் தான் ஆகணும். இல்லை நம்ம சர்வே ஆக முடியாது சார். கஷ்டம். சரி, கோடிங் ஈஸின்றீங்களா? கோடிங் ஈஸி தான் சார், படிச்சா ஈஸி தான் சார். சரி, ஓகேங்க. அது மூணாவது ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஐடிக்குள்ள வேலைக்கு போனோமா, யாருக்காவது காசு கொடுத்து வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஏமாத்தி போகலான்றதுதான் வந்து மைண்ட் செட்டேங்க இருக்கு சார். எல்லா சென்டருமே என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து போகலாம்ப்பா அப்புறம் மிஸ்கைட் பண்றாங்க. உண்மையாவே ஐடில பணம் கொடுத்தா போகணுமா, நேர்மையா போக முடியுமா? நேர்மையாவே போகலாம் சார். கண்டிப்பா. இது பணம் கொடுத்து போறது பார்த்தா அது வந்து நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்பிகேஷன் இருக்காது இல்லை சார். ஆக்சுவலா அது சரிங்க. அதனால நம்ம நேர்மையா படிச்சுட்டு போறது தானே பெஸ்ட் நான் நினைக்கிறேன் சார். அதுவே நீங்க இப்போ பணம் கொடுத்து போனீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க நடுவில், ஸ்கில்ல தொட்டி விட்டுருவாங்க, மிஸ்கைட் பண்ணவங்க கூட இருக்க மாட்டாங்க, விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதான் சார் நான் சொல்ல வேண்டியது. சரி, ஓகேங்க. தமிழ் மீடியம், இந்த மீடியம் பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல படிக்கணும், தமிழ்ல படிக்கணும்ட்டு. தமிழ் மீடியம் பசங்களுக்கு நீங்க என்ன கைடன்ஸ் கொடுக்க ஆசைப்படுறீங்க? அவங்களால ஐடிக்குள்ள வர முடியுமா, படிக்க முடியுமா, இன்டர்வியூ கிராக் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா கிராக் பண்ணலாம் சார். ஆனா என்ன நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இங்கிலீஷ் தான் ரொம்ப முக்கியம், இங்கிலீஷ் இல்லைன்னா நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடியாது, நம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்காது அப்படி இப்படி நினைக்கிறாங்க சார். என் ஃப்ரெண்டு கூட அந்த மாதிரி தான் சார் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா இந்த இங்கிலீஷ் வரலனாலே அவன் இது ஒரு ரீசனா சொல்லி உள்ள வராம இருக்கான். அதான் எனக்கு கண்டிப்பா வரும் சார். ஜென்ரலா வந்து இந்த 2024 பாஸ் அவுட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க மைண்ட் செட் ஆகட்டும், 2023-22 பாஸ் அவுட் மைண்ட் செட் வந்து லே ஆஃப் ஐடி டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இது உண்மையாவே ஐடி டவுன் ஆயிட்டு இருக்குங்களா இல்ல வந்து லைக் எப்படி இருக்கு இந்த சிச்சுவேஷன்? ஆனா ஆக்சுவலா சொல்ல பார்த்தோன்னா கேம்பஸ்லயே கம்மியாக தான் சார் இருந்துச்சு, கம்பெனில கம்மியாக தான் வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்க. பட் ஆனால் ஸ்கில் இருக்கிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம கையில் ஒன்றும் இல்லைல்ல சார். லக்கும் வேணும், கொஞ்சம் லைட்டா லக் இருந்தாலும் நம்மளால எஸ்கேப் ஆகலாம். கண்டிப்பா. ஃபைனலா இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேங்க. காலேஜ் முடிச்சாச்சுங்க, டிகிரி உங்ககிட்ட இருக்கு, டிகிரி முடிச்சுட்டா நீங்க வேலைக்கு போயிருக்கலாமே. எங்களை மாதிரி ஒரு கம்பெனில வந்து நீங்க படிக்கணுமாங்க? உண்மையாவே எதனால படிக்கணும்? அப்படி படிச்சாதான் வேலை கிடைக்குமா? ஸோ காலேஜ் படிச்சா அது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது நம்மளுக்கு. ஆக்சுவலாக
இந்த மாதிரி ஒரு நம்ம கோர்ஸ் எடுத்து அண்ணங்கிட்ட படித்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஒர்க் பிளேஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் கிளியராக சொல்லுவார். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தம்பி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காருங்க, ஒரு ஜெர்மன் பேஸ் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காருங்க. ஓகேவா, அந்த கம்பெனியில் வந்து இன்னும் நிறைய சஸ்டெயின் பண்ணணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. மற்றபடி வந்து ரொம்ப சந்தோஷங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து நான் ரிவீல் பண்ணுறேங்க. யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் பர்சனுங்க. தேங்க்யூண்ணா. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா.